ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களுடைய ஃபுல் டே பிஸி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இதில் ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பையனுக்கு ஸ்கூல் டைம்னால் என்னோடய வேக்கப் டைம் வந்து 6:30 இருக்கும். காலையில் நான் எழுந்ததும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பெட்ஷீட்லாம் மடிச்சுட்டு அப்படியே நைஸாக வந்துடுவேன். வந்ததும் பார்த்திங்கன்னா கிச்சனில் பாதி வேலை எங்கள் மாமியார் ரெடி பண்ணிவிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் சாதம்லாம் ரெடியாக வச்சுருவாங்க. நான் ஜெய்க்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அவனுக்காக மட்டும் லன்ச் கட்டி கொடுத்துருவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம், அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்களுக்கு லன்ச் பேக் பண்ணுவாங்க. காலையில் எழுந்ததும் வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டு பூஜை அறைக்கெலாம் சுத்தம் பண்ணி பூலாம் மாற்றிட்டு அந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துருவாங்க. தூங்கும்போதே மெனுலாம் சொல்லிவிடுவார். ஏன்னா ஸ்கூல் போனால் தான் கொஞ்சம் லன்ச் எல்லாமே சாப்பிட்டு வருவான். அதனால் அவன் பிடிச்சது தான் மேக்ஸிமம் பண்ணி கொடுப்போம். இன்றைக்கி 20 டேஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறான். இதனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ரொமோட் ஆகி செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாரு. சேம் ஸ்கூல் தான். இப்போதைக்கு ஸ்கூல் மாத்திர பிளான் இருந்தது. திடீர்னு இந்த ப்ரெக்னென்சி இதெல்லாம் நடுவில் கொலாப்ஸ் ஆனதுனால ஸ்கூல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஏன்னா அது நியர்பையாகவே இருக்கிறதுனால அப்படியே அதே ஸ்கூலே மாற்றிட்டோம். அவனுக்கு வந்து பீட்ரூட்டு, கேரட் ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தால் சாப்பிட மாட்டான். ஸ்கூல் போனால் மட்டும்தான் சில குழந்தைங்கலாம் சாப்பிடும் இல்லையா, அந்த கேஸில் என் பையனும் ஒன்று. காலையில் ஜூஸ்க்காக பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்காக வெஜிடபிள்லாம் கட் பண்ணிவிட்டு போய் சாரை எழுப்பலாம். நைட்டு நல்லா தான் சொல்லிட்டு படுப்பான். காலையில் சீக்கிரம் எழுந்துருவேன், என்னை எழுப்பி விட்ருக்கேன். ஆனால் காலைல ஒரு போர்க்காலம் தான் நடக்கும். அவர் அப்படியே எழுப்பி ஹாலில் உட்கார வச்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோவக்காய் பொரியல், அதனால் நான் கோவக்காய் மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன். அப்படியே சைட்லேயே ஜூஸும் போட்டு முடிச்சிட்டேன். என் ஹஸ்பண்டும் ஜிம்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படுக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு ஏஞ்சிட்றாங்க. பட் நமக்கு மைண்டும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா 5 நிமிஷம் இருக்குது தூங்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எனக்கு இன்னமும் இருக்குது. அதுவும் ஸ்கூல் டைம்ங்கிறதுனால தான் சீக்கிரம் எழுந்திருப்போம். மற்றபடி நான் காலையில் லேட்டாக தான் யூஷுவலி எழுந்திருப்பேன். என்ன மாதிரி தான் நிறைய அம்மாக்கள் காலையில் டீ காஃபி வந்து உட்காந்து கூட குடிக்க டைம் இருக்காது. நான் டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி ஜூஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். கிச்சன்லேயே ஒரு கிளாஸ் ஜூஸ் அடித்தாச்சு. என் பையனுக்கும் லன்ச் பேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லன்ச்சுக்கு சூப்பரான பீட்ரூட் ரைஸு, அதுக்கப்புறம் எண்ணெயிலே பொரிச்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்டாச்சு. காலையில் அவர் குளிப்பாட்டிட்டு ரெடி பண்ணுறதுலாம் அவங்க அப்பாவோட வேலை. சாப்பாடு ஊட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போர்க்கோலம் வந்து முடிஞ்சிடும். ஸோ அப்படி தான் காலையில் எப்போது ஸ்கூல் கிளம்புனாலும் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு முத்தம்லாம் கொடுத்துட்டு தான் அவர் கிளம்புவார். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு வைபாக தான் இருக்கும். ஃபேமிலியாக எல்லோரும் இருந்து பசங்களை ஸ்கூல் அனுப்புறது. அவர் பாட்டிக்கு வந்து முத்தம் கொடுக்க மறந்துட்டாராம். ஸோ அதனால் மூஞ்சி ஃபுல்லாக 2 பேரும் முத்தம் மலை பொழிஞ்சு தான் ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவாங்க. எனக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு, அவங்க அப்பா வேறு டைம் ஆகிட்டு நீயும் கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்பியாச்சு. அந்த ஸ்ட்ரீட் கார்னர் போகிற வரைக்கும் திரும்பி பாய் சொல்லிட்டு தான் கிளம்புவான். அது வரைக்கும் நம்ம அங்கே தான் நிற்கணும். அவன் கிளம்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெட்டெல்லாம் ஃபுல்லாக வந்து நீட்டாக்கிடுவேன். அப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்றைக்கி 8 ஹாலுக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நேற்று நான் போயிட்டு ஸ்கேன் பார்த்துட்டு வந்துட்டேன், ஸ்கேனர். பட் அப்போது அந்த ஸ்கேன் சென்டரில் ஹஸ்பண்ட் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல்லே பார்த்ததுனால எனக்கு ஸ்கேன் ஃப்ரீ தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரைவேட்டில் போய்ட்டு எடுக்க போகிறோம். அதுவும் 2-3 ஸ்கேன் சென்டருக்கு கால் பண்ணி இது மாதிரி ஹஸ்பண்ட் பார்க்கலாமான்னு கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து பார்த்தாங்க. ஸோ இந்த பேபிக்கு பார்க்கலன்னா எப்படி, அது எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி ஹஸ்பண்ட் எங்கள் மாமியார் 2 பேருமே அழைச்சிட்டு ஸ்கேன் சென்டர் தான் போனோம். போகிறதுக்கு முன்னாடி பயபக்தியாக எங்கள் மாமியார் ஃபுல் பூஜையை முடிச்சிட்டாங்களா, அப்படியே ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு துண்ணூறுலாம் பூசிட்டு வாட்டர் கேனில் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வீட்லேருந்து 8:30க்கெலாம் கிளம்பியாச்சு. என்னை போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமியாரை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஸ்கேன் சென்டர் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து 5th மந்த்து அனாமலி ஸ்கேனு 2100 rupees வந்துச்சு. போகும்போது தான் சம்மர் டெஸ்ட்டு. நான் போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்களா, அவங்களுக்கு ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு எடுத்தாங்க. என்னென்னா அவங்க கேட்டோம், ஹஸ்பண்ட் மட்டும் தான் அலோடுங்க, எல்லோரும் பார்க்க முடியாது அப்படின்னோடனே எங்கள் மாமியாருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமாயிட்டு ஒரு 1 hour கிட்ட ஸ்கேன், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாேருக்கும் காமிச்சிட்டு நானும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ஒரு இளநீ குடிச்சிட்டு இப்போ ஆஃபீஸ் போயிட்டோம். ஏன்னா ஆஃபீஸில் போயிட்டு வேலைகள்லாம் இருக்கும். அந்த வேலையை நம்ம ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணோம். 9:30க்கெல்லாமே இந்த வேலைகள்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டோம். ஆஃபீஸ் போனதும் நான் சும்மா விளக்கெலாம் ஏற்றிட்டு சாம்பிரான்லாம் கொளுத்திட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அதையுமே சாய்பாபா கிட்டே வச்சு கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் எல்லாமே ஸ்டாஃபுங்களே எல்லாத்தையும் நோட் பண்ணி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
அப்புறம் நேற்று எடுத்த ஸ்கேனுக்கும் இன்றைக்கி எடுத்த ஸ்கேனுக்கும் வேரியேஷன்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது. பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல 3Dயில் பாப்பா வந்து ஃபுல்லாகவே காமிச்சாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே 3D கிடையாது, 2D மட்டும்தான். ஸோ இதான் கை இதான் கால் அப்படின்னாங்களா. அப்புறம் ஓரளவு ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறமா என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு காமிச்சாங்க. இந்த பாருங்கள் ஹார்ட் பீட்டு சவுண்டை கேட்க வச்சாங்க. அப்புறம் இதான் ஹார்ட்டு, அதுக்கப்புறம் இதான் கால் பாதம் அதுன்னு சொன்னாங்க. பட் எனக்குமே சரியாக புரியல என்னது அப்படின்ட்டு. அவரும் ஓகேன்ட்டு பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கை கால் பாதம்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. எங்களுக்கு என்னமோ கெஸ்ஸிங் வந்து பாய் பேபி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஜெய் ஃபேஸ் கட்டதுக்கப்புறம் கால்லாம் பார்த்தா எனக்கு அவனை மாதிரி தான் இருக்குது. நான் நிறையா கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்ததுல எனக்கு ஹார்ட் ரேட் இது எல்லாமே கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. ஸோ இது வந்து நேற்று எடுத்த ஸ்கேனிங் பாருங்கள். 3Dயில் நேற்று கலர்ஃபுல்லாக இருந்தது. நமக்கு பிரிண்ட் அவுட் மட்டும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்ததுனால நல்லா கிளியராக பாப்பாவோட ஃபேஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நேற்று ஸ்கேனுக்கும் இன்றைக்கி ஸ்கேனுக்கும் வச்சு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளோட பேஜில் அப்லோட் பண்ணுறதுக்காக ப்ராடக்ட்லாம் வந்து வீடியோஸ் எடுப்போம். இன்றைக்கி வந்து ஆயில் காய்ச்சணும் ஹெர்பல்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு அதெல்லாமே பிரித்து வச்சுட்டு இருந்தோம். இந்த டைமில் வந்து எனக்கு லஞ்சுமே எங்கள் மாமியார் செஞ்சு கொடுத்து விட்டாங்க. இன்றைக்கி எங்களுக்கு லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு, அதுக்கப்புறம் சுரைக்காய் கூட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா லஞ்சு சாப்பிட்டுட்டு நான் ஒரு 1 hour கிட்ட ஆஃபீஸ்லேயே வந்து தூங்கிடுவேன். ஒரு 3 o'clock 4 o'clock கிட்ட தான் எழுந்திருப்பேன். அப்போ தான் அந்த டே வந்து எனக்கு ஃபுல்லாக ஆகும். அப்புறம் வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து எனக்கு மருந்து கொடுக்குறாங்க 5ஆம் மாதம். ஸோ அதுக்காக வந்து 5 சாதம் பண்ணுவோம் இல்லையா, அதனால் புளி பேஸ்ட் வந்து வீட்டில் எங்கள் மாமியார் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். கோவில் புளி சாதம்லாம் வந்து தோற்றுரும், அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக செய்வாங்க. ஸோ அந்த புளியோதரை ரெசிபி வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு 30 மிளகா கிட்ட நீங்கள் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் வந்து அதை வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சம் எள்ளு, எனக்கு இப்போ 5th month முடிய போகுது அப்படிங்கிறதுனால நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் எள்ளு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் எள்ளு வந்து வேணாம். வெறும் வெந்தயம், பெருங்காயம், மிளகாய் மட்டும் வறுத்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டீட்டெயிலாக. ஸோ ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தான் வந்து எள்ளு எடுத்து வதக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வெந்தயத்தையும் நல்லா வதக்குனாங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கடலெண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தையும் வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டாங்க. பெருங்காயத்தூள் சேர்க்க மாட்டாங்க, அப்படியே அந்த கட்டி பெருங்காயம் தான் சேர்ப்பாங்க. அந்த தொக்கு பண்ணும்போதே அந்த பெருங்காயம் நல்லா கரைஞ்சிரும். இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு புளி சாதமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் போட்டோம் இல்லையா, அதில் 2 ஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய ஸ்பூனால் கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வேர்க்கடலை 2 கைப்பிடி சேர்த்துக்கலாம். தோலோடே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து புளி வந்து ஊற்ற போகிறோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆரஞ்சு பழம் சைஸ் அளவு புளியை வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டாங்க. நல்லா ஊறின புளியில், அதே புளியில் தான் நம்ம இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அதை அப்படியே விட்டுற போகிறோம். விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes கிட்ட நல்லா வற்றி வரும். அந்த புளியோட ஒரு பெரிய ஆரஞ்சு சைஸ் புளிக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கொதித்து வரும். இந்த டைமில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி அவங்க சேர்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி உப்பு. உங்களுக்கு வந்து உப்பு கம்மியானாலும் பிரச்சனை இல்லை. நம்ம புளிப்பே செஞ்சுட்டு தேவைன்னா கூட அப்புறமா போட்டுக்கலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம வெந்தயம் எள்ளெல்லாம் வந்து வதக்கி வச்சாங்களே, அதை 2ஐயும் இப்போ வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இந்த மிளகாவை மட்டும் என்ன பண்ணாங்கன்னா கையிலையே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு, அது வந்து ஒன்றுக்கும் பாதிமாகவும் கொஞ்சம் பொடியாகவும் இருக்கும். இதை மிக்சியில் அரைக்க வேணாம், கையால் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குட்டி குட்டி நோட்ஸ்லாம் வந்து கரெக்டாக நீங்களும் பார்த்துட்டு இதே மாதிரியே பண்ணுங்கள். அந்தளவுக்கு கையெல்லாம் எரியாது. ஸோ அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் அப்படியே இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 minutesக்கு அப்புறம் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வரும். அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்ச மிளகாய், அந்த எள்ளு, வெந்தய பொடி எல்லாத்தையும் அப்படியே தூவி விட்டு 2 கலரிட்டு
அப்படியே வச்சிட்டிங்கனாலே போதும். நல்லா கோவில் புளி சாதம் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ இதுக்கு நான் கேரண்டி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சோண்டு டேஸ்ட்டு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் தண்ணி படாமல் கைப்படாமல் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 6 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை வந்து நைட்டில் செஞ்சோமா அடுத்த நாள் வந்து புளிசாதத்துக்கு மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருந்துச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே இருக்கும். அந்த கலர் பாருங்கள், அப்படியே கோவிலில் கொடுக்க புளிசாதம் மாதிரி இருக்குல்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் கொடுங்க. பாய், டேக் கேர்.